வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம். நாம் பார்க்க இருப்பது விஞ்ஞான பைரவ தந்திரம் 1. உள்மூச்சும் வெளிமூச்சும் சந்திக்கும் புள்ளியில் நுட்பமாய் அந்த அனுபவம் உள்ளது. மூச்சை மிக மிக நுட்பமாய் கவனிக்கும் பொழுது பளிச்சென்று அந்த அனுபவத்தை பெறலாம். தந்திரம் 2. உள்ளே செல்லும் மூச்சு வெளியே போவதற்கு திரும்பும். அந்த நுட்பமான இடைவெளியிலும் பளிச்சென அதை நீ உணரலாம். தந்திரம் 3. உள்ளே செல்லும் மூச்சு சக்திமயம், வெளியே செல்லும் மூச்சு சிவமயம். இரண்டு மூச்சும் முட்டிக்கொள்ளும் அந்த மையப்புள்ளியே சிவசக்தி மையம். அந்த மையப்புள்ளியில்தான் நீ அந்த ஆனந்த லயத்தை பெறுகிறாய். தந்திரம் 4. மூச்சை உள்ளே செலுத்தி நிறுத்துவது பூரண கும்பகம், மூச்சை வெளியேற்றி நிறுத்துவது சூனிய கும்பகம். பூரண கும்பகம் சக்தி மையம், சூனிய கும்பகம் சிவா மையம். இந்த இரண்டு கும்பகத்தில் நிறுத்தும் பொழுது மனம் சுயம் காணாமல் போகும். ஒளியும் வெளியும் பிரகாசிக்கும். மன தூய்மையின்றி அதனுடன் போராடுவோர்க்கு இது வாய்க்காது. தந்திரம் 5. புருவமத்தியிலுள்ள புள்ளியே சாம்பவி, அங்கே கவனம் வை. எண்ணங்களை இழுத்துக்கொண்டு மனம் அசைவதை கவனி. சாம்பவியை ஊடுவி உன் மூச்சை உச்சியை நோக்கிச் செலுத்து. உச்சியின் வழியே ஒளிமயமாய் உணர்வு உன்மேல் கங்கை போல் பொழிவதை அனுபவி. தந்திரம் 6. இந்த அனுபவத்திற்கு பணக்காரன், ஏழை, அறிவாளி, மூடன், சிவப்பன், கருப்பன், உயர்ஜாதி, கீழ்ஜாதி, அந்த மதம், இந்த மதம், அந்த இனம், இந்த இனம் என்ற எந்த பேதமும் கிடையாது. எந்த பணியில் ஈடுபாடு இருந்தாலும் உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனித்தபடி இரு உறுதியாய் ஒரு நாள் புதிய ஞானப் பிறப்பை நீ எடுப்பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.